உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீங்க தான் வேணும். வயசுக்கு அந்த மாதிரி பேசுடி. அதெல்லாம் காதலிக்கிற வயசுதான், கட்டி பிடிக்கிற வயசுதான். ஒழுங்கா லவ் பண்ணுங்க. பொம்பளை தானடி நீ? சந்தேகமா இருந்தா இது செம்மறியக்க மகளே இல்ல அதானே? முதல்ல கரெக்டா தான் இருக்குது. இருக்கும் இருக்கும். உனக்கு வாய் கூசல இல்ல, இப்படி பேச வச்சிட்டீங்கன்னு கோவம் தான் வருது. உங்க அம்மா கோணம் எங்க, போ கோணம் எங்க? இங்க எல்லாரும் பெத்த அம்மா மாதிரி தான் இருக்கணும்னா எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும். அது சரி. அதான் சரி. எல்லாரும் அம்மா மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க கோணம் வேற, எங்க கோணம் வேற. சும்மா எங்க அம்மா கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க 18 கிட்ஸ், நான் 2K கிட்ஸ். ரெண்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு, ஒரே ஒரு தப்பு. உன்னை பெத்தது தப்பு பாத்துக்க. அதை எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. என்ன காதலிக்க முடியுமா முடியாதா? சத்தியமா உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதாடி? இல்ல, எனக்கு தான் வெக்கமா இருக்கு. இருந்தா இருந்துட்டு போட்டோம். இங்க பாருங்க ராஜா, என்ன கல்யாணம் பண்ணிக்கல, என்ன காதலிக்க வச்சுக்கோங்களேன், உங்களையும் கொண்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன். என்ன கொண்டுட்டு நீ ஜாலியா இருப்ப, அதுக்கு பேரு காதலி. வேற என்ன செய்ய முடியும்? இழுத்து எடுத்து பார்க்கலாம், விட்டுட்டு போறது என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, அந்த காலம் தான் உடன் கட்டையறதுலாம், இப்பெல்லாம் இல்ல. நீங்க போனா இன்னொன்னு போய்கிட்டே இருப்போம். அப்படி போக வேண்டியதானே? அத இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, அதை விட இதுதானே பெஸ்ட். ரொம்ப தெளிவா பேசுறீங்களோ? பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, ஒன்னும் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம். பிடிக்கலையா புரிஞ்சிருவான். என்ன சொன்ன, மறுபடி சொல்லு. சொன்னா அடிப்பீங்க. நீ தான் தைரியமா நினைச்ச, திண்டு கூண்டு பேசுறல, சொல்லு. ஒன்னும் இல்ல, என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். நீ கெஞ்சி கேட்ட? அக்கோர்ஸ். அந்த அக்கோர்ஸ்க்கு விழுந்து உன் வீட்டுல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க, எங்க தென்னரசு மாமாக்கு எங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே கையும் நம்ம கதையும் பேசி முடிச்சிருவோம். எது நம்ம கதை? அத நம்ம ரெண்டு லவ் பண்றோமே. நான் உன்னை லவ் பண்ணல. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு பேர் லவ் இல்ல. யாரா ஒருத்தர் தான் லவ் பண்ணுவாங்க. அத நான் லவ் பண்றேன்ல, அது லவ் தான். கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க, மண்டைய பொளந்துடுவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க, கட்டி போடிடா, கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. வாயிதான் நீங்கன்னு பார்த்த. ஏண்டி, முன்னாலெல்லாம் ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளைய பாக்கிறதுக்கு பயந்தானுங்க. நீங்கெல்லாம் இப்ப தைரியமா இப்படி பேசுறீங்க. இது காலம் செய்யற தப்பு இல்ல, நீங்க கொழுப்பு போய் பண்ற தப்பு. இந்த கொழுப்புக்கெல்லாம் என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? 4 நாள் பட்னியா போட்டுட்டா போதும், தானா கொழுப்பு அடங்கிரும். பட்னி கிடந்தா கூட நான் உங்க கூட தான் இருப்பேன். எதுக்குமா? அப்படியே உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு, உங்க மார்புல அப்படியே என் கையிலால என் விரல்களால அதை அப்படியே கோவி விட்டுக்கிட்டே, சோறு வேண்டாம் தண்ணி வேண்டாம், நல்லா மாச கணக்குல இருப்பேன். உனக்கு முத்திடுச்சு. காதல் தானே? வாய் எனக்கு அசிங்கமா வந்துட போதே. காதல் இருக்கிறது இப்படி பேசாது, இது வேறடி. அதுதான் இது, இதுதான் அது. புரியுது. காதல் இல்லை காமம் இல்லை, காமம் இல்லை காதல் இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். அது கூட நான் சொல்றதுக்கு கூச்சப்பட்டேன். அது கூட இப்ப எவ்வளவு வெக்கமே இல்லாம சொல்லுது. அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு. அழகா உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன். எங்கதான் ஓடி ஒளிஞ்சாலும் கடைசியில இந்த ஊர்ல சிக்கிட்டீங்க பாத்தீங்களா? நான் சிக்கல, எங்க அக்கா வரசனாலே வந்தேன், தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா எது பண்ணாலும் நல்லதா இருக்கு. ஆனா என்ன, எங்க அம்மாவை தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பிடிக்காதுல்ல? நல்லவங்க உங்களுக்கு பிடிக்காதுலடி. போரிக்கி போக்கிரி விளங்காதவன் பீடாவாய இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும். அது என்னடி தேடி போய் எங்க போய் விழுதீங்க? ஓ, அவனுக்கு கீரசம் பண்றதை நினைப்போ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சினிமா தான். சினிமா தான் பார்த்து நம்பாதீங்கடி, அதெல்லாம் படத்துக்கு தான் நல்லா இருக்கும், நிஜ வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. சொன்னா கேளுங்க. ஐயோ, இங்க பாருங்க, கேளுங்க, மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. உண்மையை சொன்னா அட்வைஸ் உங்களுக்கு. உங்களாம் கொல்லி கட்டையால அடிக்கிறீங்கடி. ஏண்டி, அது எப்படி ஒரு நல்லவனை விட்டுட்டு இந்த பொறுக்கி அந்த போக்கிரி பயிலுவ பீடா வாயினுங்க, அப்புறம் இந்த செம்மட்ட முடியனுங்க, இவனுங்களே பார்த்து தேர்ந்தெடுக்கீங்களே, அவனுகிட்ட என்ன இருக்குடி? இல்லடி, நீ இதுக்கு மட்டும் எனக்கு வேலை சொல்லிட்டேன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்டி. உங்க அப்பா மேல சத்தியமாடி. உங்க அப்பா மேல சத்தியம் வந்து தப்பு இல்ல. உங்க அப்பா எனக்கு பிடிக்காது, நான் அது உன்னை காதலிக்கிறதாவே. அது வேற ஒண்ணு இல்ல, நல்ல பயிலுவ வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருப்பானுங்க, ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த பயிலோட அப்படி இல்ல, என்னமா சர்க்கஸ் பண்ணுவானுங்க தெரியுமா? ஆனா வாழ்க்கைக்கு உதவாத. அது வாழ்க்கை கிடக்கு வாழ்க்கை. நாங்க என்ன அவனை கல்யாணமா பண்ண போறோம்? அத ஓடி போயிடலடி. அது ஓடி போவோம், 10 நாள்ல வீட்டுக்கு வந்துருவான். ஓ, ஒன்னெல்லாம் அடிக்கல, தப்பே இல்ல. சரி, ஆனா நான் நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அது வேற நான் நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நானே சொல்றேன் நான் நல்லவே இல்லைன்னு. இது நம்ம தமிழ்நாட்டுக்காரனே இல்ல. அதான் எனக்கு என்னமோ தெரியல, உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஓ, நானோ ராஜஸ்தான்காரன். ஐயோ,
சப்பாத்தில நெய்யா ஊத்தி குளு குளு குளுன்னு சாப்பிட்டு குளு குளு குளுன்னு இருக்கீங்களே. அடி வெண்ணமாவல வெண்ணைக்கு ஆசைப்பட்டிருக்க. நெய் வெண்ண சொல்லிட்டு 2 கிலோ வாங்கில 10 கிலோ வாங்கி தரேன், என்ன விட்டுருடி. தினமும் அந்த சப்பாத்தில 1/2 லிட்டர் நெய் அப்படியே ஊத்தி பொளச்சி அடிச்சு குளு 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 குளுன்னு இருக்கணுங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அங்கேயும் வாழ்க்கை இருக்கும், அதையும் பாத்துக்க. ஐயோ பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் இட்லி தோசைக்கு ஈடாகாது, சொன்னா கேளு. எனக்கு இட்லி தோசையே பிடிக்காது. அதுக்கப்புறம் நீ இட்லி தோசை கண்ணால கூட பார்க்க முடியாது, பாத்துக்க. பரவாயில்ல. என்னங்க, ஐ லவ் யூங்க. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. அக்கா இப்ப மட்டும் உங்களுக்கு தமிழ் எப்படி வருது? கோபுரான தாமரபரல தண்ணி முழுக. அது எப்படி தாய போல புள்ள நூலை போல சேலையா? இந்த பயவுல எந்த விதத்திலயாவது என்ன மாதிரி இருக்காட்டி? பழமொழிய கட்டி கட்டி பழமொழிய அப்பனை போல பிறந்துக்கிட்டு தாய போல புள்ளையா. இனிமேல் யாராவது இந்த பழமொழிய சொல்லட்டும். இவளுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் பூர்த்தி ஆகணும்டி. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. நாம என்ன அதுக்காட்டி அப்படி கடந்து வளர்த்தோம்? அப்படியே அவ வாயை பிடிச்சு ஓசன போல இருக்குது. அந்த பையன் எவ்வளவு வச்சாலுதான் பாவி மட்ட பியாச பாரு. வாங்கட்டி, அது என்னன்னு கேப்போம். இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அடுத்து நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். என்ன கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா மட்டும் உன்னை அப்படியே நிம்மதியா வாழ விட்டுருவாளாங்க. ரொம்ப சேரப்படுத்துனா கழுத்தை திருக்கி போட்டுற வேண்டியதான். அப்படிலாம் திருக்கி போடாதான் இன்னைக்கு ஒரு புள்ளி உயிரோட இருக்காது. இதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமே. மீனா, அவளை விடவே கூடாது. எப்படி மானத்தை வாங்கிட்டு நிக்கா பாரு, வெக்கமே இல்லாம. வெக்க இருந்தா இப்படி பேசுவாளாட்டியாவா? சத்தியமா இது நான் தானடி பெத்தேன். மதனே, அப்படி சொல்லிட்டு என் தங்கம். நான் கரெக்டா தான் சொல்லுவேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. பொண்ணு பார்க்கலான்னு வந்தா இவ அக்க பாரு ஒரு பக்கம் நடக்குது. அம்மா. ஆமா அம்மாதான். இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா. அண்ணியன்ல இருந்து அப்படியே அம்மியா மாறிட்டா. இப்படித்தான் பையவளில் டபுள் கேம் ஆடுது. இதனால தான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டுக்கு வந்தா அம்பியா மாற வேண்டியது, வெளியில போனா அண்ணியனா மாற வேண்டியது, ரெமோவா மாற வேண்டியது. இந்த பையவளில சும்மா விடவே கூடாது. ஆனா நாம தாண்டி அநியாயத்துக்கு நல்ல பிள்ளைலாம் இருந்துட்டு வந்திருக்கோம். சரிம்மா, அங்க மாமாமாரெல்லாம் கூப்பிடுதாங்க, போமா. சரிங்கம்மா. ஆத்தி என்ன நடிப்பு நடிக்கா. டேய் ராஜா, அக்கா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு வந்து பாருடா. பொண்ணா? என்ன? ஏய், உனக்கு பிடிச்சதானே தட்ட மாத்த முடியும். அதானே. டேய், நீ குட்டினா அந்த குட்டிய போட்டது அவங்களாங்க. நீ 8 அடி தான் பாய்வ, அவங்க 16 அடி பாய்வாங்கடி. டேய் போடா, பொண்ணு பிடிச்சிருக்கானே பாரு. டேய், அப்படியே ஒரே முகூர்த்தத்துல 2 பேருக்கும் முடிச்சிடலாம், வேலை ஈஸியா போயிரும்ல. அக்கா பேச்சுக்கு மறு பேச்சு அது. அக்கா உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி. எனக்கு என்ன மோசமாவா பொண்ணை பத்திர போறீங்க? இல்ல நான் செலக்ஷன் பண்றதுனால நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தமா? அப்பெல்லாம் இல்லக்கா. உங்க தம்பிக்கு எப்படி முடிக்கணும் உங்களுக்கு தோணும் அப்படியே முடிச்சுங்கக்கா. அட அட அட, புள்ளன்னா இப்படிலாம் இருக்கணும். என்னது, உங்களுக்கு பொண்ணு பார்க்கல? உண்மை சொல்லுங்க, நம்ம 2 லவ் பண்றோம்னு சொல்லுங்க. அத்தான் லிவிங் டுகெதர் வாழ போறேன்னு சொன்னீங்க. போடி, அதுக்குன்னு விளைவானுங்க. அவனை கூட போய் வாழ போ. உனக்கு நான் செட்டே ஆக மாட்டேன். உனக்கு வேணா ராஜஸ்தான் பிடிக்கலாம், ஆனா எனக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கும். வச்சா அரே பாபி, நாட்டு சைடு போயிடாத. ஆமா, ஓ வந்துமா. அப்படித்தான் கரையை போட்டு நல்லா அடிச்சுக்கணும். ஏக்கா, நீ எந்த பிள்ளைய கட்டல அந்த பிள்ளை கதை தள்ளி கட்டுறேக்கா. அதான் தெரியுமாடா. டேய், நல்ல லட்சணமா, மூக்கு மொழிமா, அழகா அம்சமா, குறிப்பா அசிங்கமாவே பேச மாட்டாடா. அமைதலான புள்ள. ஐயோ ஐயோ, எனக்கு இப்பவே தாலி கட்டணும் போல இருக்குதே. ஏக்கா, நான் இப்பவே தாலி கட்டுறேன்க்கா. உனக்கு அப்படிதான் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியலடா. அதான் உனக்கு ஏத்த மாதிரியே பாத்துக்கோண்டா. என்ன பிள்ளைக்கு வாய் பேச வராது. ஐயோ 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 ஐயோ, ஏக்கா இப்படி புள்ளதக்கா எனக்கு வேணும். டேய், கொஞ்சம் காதும் கேட்காடா. ஐயோ ஐயோ ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியல. ஏக்கா எனக்கு அப்படிப்பட்ட புள்ளதக்கா வேணும். நீ எதிர்பார்க்கிற அத்தனை அம்சங்களோட புள்ள அழகா இருக்காடா. கால் கேட்காதுல்ல? கேட்காதா? குறிப்பா வாய் பேச மாட்டல்ல? கரவில உமடா. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பிள்ளைகளை நீ இருக்குமா செய்தாங்க. இப்போ எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. ஏக்கா இன்னைக்கே தாலி கட்டுறேன்க்கா. ஏய், கட்டாயமா தாலி கட்டணும்டா, சீக்கிரம் வா. இந்தா வந்துட்டோம்ல. ஆட்டமா பேரோட்டமா, ஆளான உன்னை தான் என் கண் தேடுது. தேட தேட ஒழுங்கு மரியாதையா வந்து அத்தானுக்கு நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டு போ. சீக்கிரம் அங்க பேசி முடிக்க வேண்டியிருக்கு. பொண்ணு பக்கம் வந்திருக்கான், இங்க வந்து சேட்டை. சேட்டை பண்ணலனா அவன் புருஷனே இல்ல. இங்க வச்சு சேட்டை பண்ணக்கூடாது.
அட கள்ளி, அதான் ரூம்ல ஓவரா சேட்டை பண்ணுவானே. என் சேட்டை தாங்க முடியாம நீ எந்திரிச்சு தத்தரிக்க ஓடுவிய. கொன்னுருவேன். இந்த அக்கௌண்ட்டுக்கா ஆமா, நீங்க பெத்ததுங்க? அது என் சீவபுத்திரி, என் சொத்த தங்கம், நான் என் வயிற தங்கம், என் பெண் சிங்கம். அது அழகா பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிறதே. பொறுத்தருக்கு கொடுக்க மாட்டேக்கா. அதான் அவ தம்பி மேல அவளுக்கு பாசம். பொறாம. இங்க பார், அது அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். எப்படி அப்படி இப்படினா? பாசம்னு சொல்லலாம், பொறாமைன்னு சொல்லலாம். பாசம் தானே பொறாமையா வரும். அவ தம்பி மேல அவளுக்கு பாசம், அது மத்தவங்க கண்ணுக்கு பொறாமையா தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஆமா ஆமா. ஆடியே இங்க தள்ளி வாடி, ஏன்டி இங்க தள்ளி தள்ளி போய் நிக்க? இங்க பாரு, அத்தனுக்கு கை காலம் துரு துரு துருன்னு வருது. வர. பாரு, இந்த 4 ஜனம் இருக்குன்னா நானும் பார்க்க மாட்டேன். நச்சு நச்சுன்னு கூட்டு நீ தடுக்க ஓட வேண்டியது இருக்கும். அதனால அத்தங்கிட்ட அடக்க உடக்கமா வந்து நின்னு பண்ண சொல்லிவிட்டேன். அது நின்னு நான் பாட்டிக்க பொண்டாட்டிக்கு ஆசைத்துல 2 3 கொடுத்துட்டு, இல்ல 2 3 பத்தாது, அது ஆசை பாட்டில கொடுத்துட்டு நான் பாட்டில வேலையை பார்க்க போவேன். பாருங்க போய் நான் பேசி முடிக்கணும். பெரிய மனுஷன் அப்படின்னா நான் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டே இப்போ. எது இந்த சில்லறை வேலை பார்க்க வந்தது பெரிய மனுஷன்? அடியே, நான் அப்படின்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். அங்க இருக்க எல்லாருக்கும் நான் பெரிய மனுஷன் தானே. ஓ, பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு இங்க வந்து சில்லறை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன எதுக்கு இங்க தள்ளிக்கிட்டு வந்தீங்க? ஓய், தாலி கட்டி கொடுத்துருக்கேன், தள்ளிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. இந்த யோக்கிய பச்சை கொண்டு குறைச்சல் இல்ல. இங்க பாரு, சட்டு புட்டுன்னு குடு. நாங்க பெரிய மனுஷனா பேசி முடிக்கணும். ஏத்து கடத்தத எனக்கு அங்க இருந்தவன ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எங்க அவசரப்பட்டு வந்து கெட்டி பிடிச்சிடணும் பயமா இருக்கு. நான் என்னன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க மாத்துக்க. நீ வேற சலுக்கு புழுக்குன்னு குவாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கேயும் முன்னாடியே நடந்தல. நீ அது ஒரு இடத்துல உட்காந்தியா இருக்க மாட்டேங்க. சரி, யாரு இருந்தாலும் நம்ம புருஷன் பக்கத்துல போய் அப்படி இருப்போம். அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போறான். அப்படி ஒரு ஒட்டினா அப்படியே இல்ல மடியில ஏறி உட்கார்ந்து எனக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு தலை தலைன்னு பழி பழம் மாதிரி நானே விழுந்துருவேன்னு தெரியும். என் முன்னாடி அப்படியே குவாட்டிக்கிட்டே போற. நான் என்ன பண்ண மனுஷன் தானே. விக்கி போய் கூட எவ்வளவு ஏற்பட்டான் தெரியுமா? எதுக்கு? அவனை எவ்வளவு நேரம் நீ தாங்குவ? போனேன் வழக்கம் போல உன் வேலையை பார்த்துட்டு வானே. நான் அது வரைக்கும் சமாளிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையல அட வச்சுட்டு வந்திருக்க. பாத்துக்க. சரி சரி, வா வா, அத்தங்கிட்ட வா, அத்தங்கிட்ட வா. ஓடாத குன்னு பாத்துக்க. அடியா நில்லுடி, அடிச்சு நில்லு. இசுக்கு, இப்போ உங்க கையில நான் மாட்டின என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாதே. சரி, அத்தம் அப்படிலாம் கிடையாது. வா, கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. இசுக்கு, நான் அத்தம் அப்படிலாம் கிடையாது. நீ கிட்ட வா. வா, அத்தை நம்ம பயப்படாது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நான் பெரிய மனுஷனா போய் பேசி முடிக்கணும். சீக்கிரம் வாடி. சரி சரி, நீ பதறாத. உனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. நீ அதுல நில்லு, நான் அத்தம் கிட்ட வரேன். கொன்னுறேன் பாத்துக்கங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? அது வேற ஒண்ணு இல்ல, காந்த சக்தி. அது அப்படியே இழுக்குது. ஆமா ஆமா, இவர் பெரிய மன்மதரே அப்படியே இழுக்குது. மன்மதர் இல்லைன்னு சொல்லு பாப்போம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல, நான் மன்மதர் இல்ல. மன்மதர் தான். ஒத்துக்கிட்டு சாட்டு போட்டு உனக்கு கொடுப்பாளா? ஏங்க, இது அடுத்த ஊருங்க. அடியே, எந்த ஊரா நமக்கு என்ன சொல்லி நம்ம என்னத்த சொல்ல உண்மையா? சரி வா, அன்சரி கொஞ்சம் மறைவா இருக்கு, போய் ஓடியா. அப்படினாலும் இப்படிங்க இப்படினாலும் அப்படிங்க நல்ல காட்டு பகுதி, ஒரு பிரச்சனை இல்லை. சரி சரி, இங்க யார் பார்க்க போறா? அதான் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. நான் இருக்கம்ல, நான் இருக்க கூடி. சட்டை ரொம்ப போகுது, சரியில்லை. இவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையே வைக்க கூடாது. ஐயோ, இந்த சோக கீதம் தாங்க முடியலையே. அருன்னு அறுக்காலே முடியலையே. அம்மா தாயே, எதுக்கு இந்த சோகம்? தாயை போல புள்ளைங்கிறதுலாம் போய் என் அக்கா முகத்துல ஒரு நாள் கூட நான் சோகத்தை பார்த்ததே கிடையாது. அவ சிரிச்ச முகமாவே சுத்திக்கிட்டு இருப்பா. பையன் உள்ள 24 மணி நேரமும் சோக கீதம் பாடிக்கிட்டே அலையுது. இவனை நான் கல்யாணம் பண்ணாலும் என் பாடு சட்னி தான். நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. என்ன சோகம்? ஓ, அத கூட உங்கள சோகமா தான் சொல்வீங்க. வாழ்த்துக்கள் மாமா. சரிமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சாபம் குடிக்கியா ஆசீர்வாதம் பண்ணதியா? இல்ல, நீ எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருடான்னு அப்படின்னு சொல்லி வயிற்றுச்சலோட சாபம் கொடுத்தியா? இல்லடா நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சாபம் கொடுக்கியா? என்ன மாமா? தாயா, அதுதான் தாயே, பூமி தாங்காது. ஏற்கனவே மழை தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போயிது, கொஞ்சம் குறையாளு. அப்படியே அந்த சைடா பொண்ணு ஒரு வயக்காடா இருக்கு பாத்துக்க. அங்க உட்காந்து ஓ அப்படின்னு அது நல்ல மனசுல இருக்க பாரம்லாம் இறங்கிடும். ஆமா, ஆனா தைரியம் மட்டும் உனக்கு வராது. ஏதோ அழுது உன் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் தீர்த்துக்க. ஏதோ என்னால முடிஞ்சது, ஏதோ மனசுல நினைச்சு விட்டேன். அதுக்காக சின்ன ஆலோசனை, இந்த பின்னாடி போனா வைக்காடா இருக்கு பாத்துக்க. அங்க உட்காந்து அழு. இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? சொல்லு, மாமாக்கு என்ன வச்சிருக்க?
தெரியாம மாமா ஆயிட்டேன். மாமா பக்கத்துல விளக்குமா சாத்தி வச்சிருக்காங்க பாத்துக்க. விளக்குமா தலை சாத்தி விடுவா ராஸ்கர். என்னடி மாமா மாமா? ஒண்ணு இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் மாமா. சப்பா முடியலையே தாயே, நான் தெரியாம உன்னை காதலிச்சிட்டேன் தாயி, தெரியாம உன்னை என் மனசை சுமந்துட்டேன். அப்பா என்னை விட்டுருமா, நான் ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உண்மையிலே சந்தோஷமா வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிங்களா மாமா? நல்ல முடிவு மாமா, சந்தோஷமா இருங்க மாமா. அத்தி வைத்த சொல்லி என்ன சாவடிச்சுட கொடுக்க. மாமா என்னடி மாமா ஒன்னு ஒண்ணு கொடுத்துட்டா எது பொருந்துதோ இல்லையா, என் அக்கா கண்ணு உனக்கு நல்லா பொருந்ததுடி. இப்ப நீ எதுக்கு திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்சா? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? இவ்வளவு நேரம் சோகக்கீதம் பாடிக்கிட்டு இருந்த, இது மட்டும் சுருக்கடி கட்டுச்சுன்னு கேட்க. இல்ல இப்ப என்ன சொன்னீல? நான் என்ன சொன்னேன்? இல்ல இப்ப சொன்னீல? அதான் என்ன சொன்னேன்? இல்ல மாமா, என்னமா சொன்னீல? சத்தியமா நான் என்ன சொல்லலையடி. இல்ல என்னமா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. கண்ணை வச்சு பார்த்தா பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமா இருக்கு. அப்படியே கண்ணை எடுத்து ஊத்திக்கலாம் போல இருக்கும். அந்த மூலிக்கும் அந்த சேலைக்கட்டுக்கும் நல்லதா இருக்கு. நானும் இப்ப நான் கணக்கில் பார்ப்பேன். இல்ல அன்னைக்கு சொன்னாலும் நினைச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அழகா தான் இருக்கா, அழகா இருக்கால. இல்ல சொன்னேன், அதெல்லாம் பார்க்க நல்லதா இருக்கா. இந்த இப்ப ஒரு முடிய பாரு, அப்படி நல்லா ஆப்பிள் பழம் மாதிரி நல்ல முடியுமா நல்லா இருக்கடி. நானும் விட்டு நாலு கணக்கில் பார்ப்பேன், விடிய கூட பார்ப்பேன். அதுவும் ரசிக்கிறதும் நல்லா ரசிப்பேன். வேணா ஒன்று கொடுத்து கொடுத்துருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருமா. நீ இப்ப இந்த சோக கீதம் பாடல, இல்ல அந்த பையன் இருக்கட்டா. இனிமேல் சோக கீதம் பாடுன அக்கம் பக்கம் யாராவது இருக்கவனான்னு பாப்பேன். இல்ல யாருனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, கொடுத்துருவேன் பாத்துக்க. அந்த கண்ணுல தான் நான் கொடுப்பேன். கிட்டவா பாப்பா. ஆத்தி ஓட்டத்தை பிடிச்சிருவான். என்ன குதுக்க மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல மாமா, அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்குது, நான் போயிட்டு வரேன். இல்ல அத்தனுக்கு கண்ணுல ஏதோ கொடுத்துட்டு என்னன்னு பாரு. ஒண்ணு இல்ல, நான் போறேன். மரியாதையா கிட்ட வந்து மாமா கண்ணுல என்ன இருக்குன்னு பாக்க. நான் சோகமா இருக்கேன். சோகமா இருக்கு, சரி இந்த வேறு மாமா கண்ணுல ஏதோ கொடுத்து வந்து பாரு. மாமாவே தான் கண்ணுல தூசி வந்துட்டு என்னன்னு பாரு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீங்க என்னை விட்டு விலகி போன மாதிரி எனக்கு தோணுது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டதப்பட்டு மண்டி குழப்பிட்டு நடக்காத. எதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விடுறீங்க? அப்படி இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் அதே சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு கோவம் என்ன பண்ணும்? சரி, கோபப்படாதீங்க. சரி, நான் உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடல, நீ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேனா? அதான் நம்ம வீட்ல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் என்ன கூப்பிடுவீங்களே. இல்ல நான் கூப்பிடலையா தான். நம்ம வீட்டுல இருக்கிறத கூப்பிட்டாங்க. ஓ, நீங்க ஸ்டேஷனுக்கு என்ன கூப்பிட வரல? வேலை இருந்தது. என் மேல ஏதாவது கோவமா? இந்த வார்த்தை முதல்ல எடுக்கியா? எனக்கு பிடிக்கவே இல்ல. எதுக்கு நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு உன் மேல கோபணும்? நான் என்ன லூசா? இல்ல நீ அப்ப ஏதாவது பண்ண என்ன? இல்ல, எப்பவும் என்னத்தை கேச்சு கொஞ்சுவீங்க. எப்பவும் நான் அங்கேருந்து வந்தேன்னா என்னை விட்டு துறைய போக மாட்டீங்க, என் கூடயே இருப்பீங்க. வலிஞ்சுக்கிட்டு வந்தேன்னு சொல்லாம சொல்லுத. இல்ல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வலிஞ்சுக்கிட்டு வந்தியடா, ஏன்டா இப்ப வரலன்னு கேக்குற, அப்படிதானே? எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க? நீ சொல்றது அப்படிதானே இருக்குது, அதான் சொன்னேன். நான் ஒன்னும் பேசல, நீங்க கோவப்படுறீங்க, எரிஞ்சு விடுறீங்க. நான் எதுவும் பேசல. சரி சரியா உங்களுக்கு? இல்ல, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, உள்ள பேசி முடிக்காங்க, சீக்கிரம் உள்ளவா. இல்ல, நான் இங்கே நிக்க, நீங்க போயிட்டு வாங்க. இந்த வேண்டதெல்லாம் பார்க்க கூடாது, கொஞ்சம் அதே மத்தவங்களுக்கு கீழ்படி பழகு. எப்பவும் நீ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, காலேஜுக்கு போயிட்டு இருக்கல, வரவேண்ணா. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்கன்னா? இல்ல நீங்க உள்ள போங்க, நான் நிக்கிறேன். என்னத்தம் பப்பா நின்றுட்டு இருக்க போய் ரோட்ல? எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? நான் கோபப்படல, நீ கோபப்படுத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். கொஞ்சம் வந்து என் பேச்சுக்கு கீழ்படி. நீ பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல, பெரிய பிள்ளைதான். நான் வான்னு சொன்னா வா, யோக்கிய நான் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நாங்க வந்தது பிடிக்கலையா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். போல நான் அழிஞ்சுவேன். ஆமாடி, நீ வந்தது எனக்கு பிடிக்கல, போ. நான் வந்தது பிடிக்கலையா? நான் வந்தது பிடிக்கலையா? ஆமா, எனக்கு நீ வந்தது பிடிக்கல.
ச்சே, ஏண்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சோட வந்திருக்க இங்க கூட ஒரு சந்தோஷமா என்ன இருக்க விட மாட்டேன் நீ நொய்யு 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 எப்ப பாரு ஏண்டி, நான் சிரிக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டியா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் அதுலயும் மண்ணடி போட்டுட்டியா கத்த வச்சு ஏண்டி என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு பசங்க கொண்டுடி எதுக்குத்தான் இந்த காதல் கர்மாந்தத்தை நான் பண்ணி தொலைச்சனோ தெரியல கையை கட்டு பொத்திக்கிட்டு இருந்தேன் அப்ப கூட நல்ல நிம்மதியா இருந்தேன் இடம் இந்த ச்சே, என்ன மூஞ்சில இருந்து விழுந்தனா தெரியல ச்சே, எதுக்கு ஆசைப்பட்டு உன்கிட்ட இருந்து விழுந்தனு எனக்கும் தெரியல விழுந்த நாள்ல இருந்து சனியை நான் ஒட்டுக்குள்ள மாறி நொய்யு நொய்யு நொய்யுன்னு நான் வந்து தொலை